நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இது 218வது வீடியோ. இது ஷார்ட் வீடியோ. ஏன்னா நேற்று ராத்திரி 9 மணி 9:30 மணிக்கு மேலே தான் அந்த இது முடிஞ்சது. இந்த 217வது வீடியோ அந்த சங்காபிஷேக் பற்றி பேசியிருந்தேன். அதில் இந்த மேல்முதலம்பேடுன்ற கிராமம் அரியத்துறையிலேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே ஆதி கைலாசநாதர் கைலாசநாயகி என்ற கோவில், அது மோகன் குருஜி மூலமாக தான் கும்பாபிஷேகம்லாம் ஆச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷம் கூட ஆகிடுது. அது 108 நாள்லேயே பூமி பூஜை பண்ணிலேருந்து 108 நாளில் அதை பெரிய செயற்கரிய செயல் பண்ணார். அவர் பின்னாடி தான் பார்த்தார். அவர் கூட நிர்ணயிக்கப்பட 108 நாள் அவர் இது பண்ணார். இப்போ கடைசியில் இதை இன்றைக்கி கும்பாபிஷேகம் போய் சொன்னார். நம்ம பூமி பூஜை பண்ண நாளில் கணக்கு பண்ணி பாருங்க, 108 நாள் இருக்குது, கரெக்டாக வந்துருந்து. அப்போ நான் நினச்சப்போ எப்படி நடந்துண்டு. இன்றைக்கி காலையில் இந்த சங்காபிஷேகத்தை பற்றி சொல்லும்போது, ராத்திரி 1 மணிக்கு 2 மணி வாக்கில் நான் பாத்ரூம் போய்ட்டு வந்தேன். படத்துலேருந்து ஃபோன் ஆஃப் பண்ணவே இல்லை. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 10 மணிலேருந்து நைட்டு வீடியோ போட்டதுலேருந்தே அந்த ஒரு நைட்டுக்குள்ளே இந்த 108 சங்கம் புக் ஆகிடுது. இது அப்போ வெங்கட்ராமையர் அவர் வேத பாடசாலை நடத்திடுவார் இங்கே பெரியார் நகரில். அந்த காலத்தில் காமகோடி வேத பாடசாலைண்டு சில்பி வெங்கட்ராமன் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், பெரிய மகானவர். பரமாச்சாரியா சொன்னான்னு ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு கோவிலும் போய் ஆற்றலாம். அவரோட மருமான் தான் பார்த்துக்கிறார். என்னுடைய அரியத்தலை ஸ்ரீவித்யா கிரகத்தை அவர் எழுதினார். அதாவது அதிசீக்கிரமே வரம் கொடுக்குற மூர்த்தி இது ஆதி கைலாசநாதர் அப்படின்னார். எப்படின்னா இந்த 108 சங்கம் மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான அபிஷேக வஸ்துக்கள், அப்புறமா பிரசாதத்துக்கு எல்லாத்துக்கும் பணம் வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு சங்கு 10 சங்கா பக்கத்துக்கு தாம்பாளங்கள், பித்தளை தாம்பாளம் ஒன்று 1300 ரூபா. ப்ளஸ் குடம் 7 லிட்டர் குடம் ஒன்று, 5 லிட்டர் குடம் ஒன்று, புது குடம் வாங்குகிறோம் இந்த கோவில் கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் 5000 ரூபா செலவில் மரைப்பட்டியை பண்ணுறேன் இந்த சங்கு வச்சு கொடுக்கறதுக்கு. எல்லாம் நேற்று நைட்டுக்குள்ளேயே முடிஞ்சுடுது. காத்தால எழுந்து பண்ண கார்பெண்டர் வந்துட்டார். திருப்பி ஆனந்தா விலாஸ் கும்பகோணத்தில் இருக்க பாத்திர கடலில் சொல்லாத செல்வம் இருக்கா சார், இன்றைக்கி போன உடனே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன், இன்றைக்கி நைட் அனுப்பிச்சா நாளைக்கு வந்துடும் உனக்குன்ட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ அதிசீக்கிரமாக அருள் புரியவர். இதுக்கு என்ன ப்ரூஃப் சொன்னால், அந்த ஊரில் ஹேமாவத்தின்னு ஒரு பொண்ணு, அவள் அம்மா இருக்கா சந்திரான்னு, முதலியார் வகுப்பு. அவள் அதான் அம்மா பொண்ணு அந்த கோவிலுக்கு அவ்வளோ தொண்டு பண்ணியிருந்தா. அது அரச மரத்து பொந்துவில் லிங்கம். அதுக்கு அவ்வாடே பெண்கள்லாம் சேர்ந்து பிரதோஷ பூர்த்தியெல்லாம் பண்ணியிருக்கா அந்த காலத்தில், நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. எல்லா ஊர்லாம் ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழுவோம். அப்போ அதான் வெங்கட்ராமையர் குருஜிகிட்ட கற்றுண்டு சமஸ்கிருதம் கற்றுண்டு அந்த முதலியார் பொண்ணு ஜஸ்ட் பிலீவ் இட் ஆர் நாட். இப்போ லலிதா சாஸ்திரம் நம்ம சொல்லுவோம், தேவி மகாத்மியம் படிப்போம், எல்லாம் கற்றுட்டாவோ. சமஸ்கிருதத்தை எழுத படிக்க தெரியும் அவளுக்கு. ஒரு முதலியார் பொண்ணு பிராமணாவுக்கு தெரியல, அவளுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்து 17 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து. அந்த குழந்தைக்கு சிவனேசன் பேர் வச்சுருக்கா. அந்த குழந்தை 45 நாள் 50 நாள் தான் ஆயிருக்கு. அது அவ்வளோ சூட்டியாக இருக்குன்னு அவள் பாட்டி பெருமைப்பட்டுண்டா. இதுதான் அந்த கைலாச நாயகியோட ஃபோட்டோ. ஆதி கைலாச நாயகி இதான். அது அவள் ஃபோட்டோ அமிச்சா எனக்கு. நம்ம சாமிக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், மன்னிக்கணும். இந்த ஆதி கைலாசநாதன் இந்த பட்டப்படிப்பு அவருடைய தான். அது இந்த லிங்கத்தின் உயரம் மொத்தமே 2 அடி உயரம் தான் இருக்கும். அது ஆனால் அந்த செவரெல்லாம் பாலிஷ் கிரானைட் போட்டிருக்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவில். இப்போ மோகன் குருஜினுடைய முயற்சியால் நடந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆதி கைலாசநாதருக்கு பண்ணுறோன்னு சொன்ன உடனே ஒரு இரவுக்குள்ளே எல்லாமே புக் ஆகிடுது. ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி காத்தால் ஓத்து சொல்கிறேன். அதில் முக்கியமாக பேர் சொல்கிறேன்னா, 2-3 பேர் நாங்களே எடுத்துக்கிறோம், 108 சங்கு நாங்களே வாங்கி தத்துறோம், இல்லை பிரித்து கொடுக்குறோன்னு சொல்லி
அப்போலாம் திங்க் பண்ணி காலையில் எனக்கு காத்தால இந்த வேலையே செய்ய முடியல என்னால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர பணத்துக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் பண்ணி எழுதி ஒவ்வொருத்தருடைய கோத்திரம் நட்சத்திரம் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அங்கே சங்கல்பம் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நல்ல கிராண்ட் கேலாக நடக்க போகிறது இந்த 108 சங்காபிஷேகம். 9ஆம் தேதி அரியத்தூரில் 1008 சங்கு. அங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு இதில் மேல் முதலமேட்டில் ஆதி கைலாசநாதர் ஆதி கைலாசநாதர் ஆலயத்தில் 108 சங்கு. இது எதுக்கு சொல்லுவார்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி முடிஞ்சிருக்குது. சங்கு தயவுசெய்து சங்குக்காக திருப்பி அனுப்ப வேண்டாம். வேறு அதாவது இது அபிஷேக மெட்டீரியல் ப்ளஸ் வேஷ்டி புடவை 2 சாமிக்கிறதுக்கெல்லாம் அதுவே வந்து 10,000 ரூபா கிட்டத்தடாது. அதே மாதிரி இந்த பிராமின்ஸ்க்கு இந்த சிவாச்சாரியார் கொடுக்க வேஷ்டி, இந்த வேத பிராமணால் கொடுக்க வேஷ்டி அது 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒன்றுத்தையும் முன்பணம் போட்டு வாங்கிவிடுவேன் எல்லாத்தையும். மாலைகளே வந்து 5,000 ரூபா கிட்டத்தடாது இந்த 2 சாமிக்கும். ஆதி கைலாசநாதர் அங்கே வரமூர்த்தீஸ்வரர், இங்கே ஆதி கைலாசனாகி அங்கே மரகதவல்லி. இந்த மாலைகளே வாங்குகிறோம் இங்கே கவரப்பேட்டையில் ஒன்று தரப்புற. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஐ டோன்ட் நாட் ஹைட் எனிதிங். நீங்கள் அனுப்புகிற பணங்களை எதுக்கு செலவழிக்க போகிறான்னு காமிச்சு விட்ருவோம் லிஸ்ட்டை. அதே மாதிரி இந்த தாம்பாளம் இந்த அபிஷேக சொம்பு இதெல்லாம் வந்து பண்ணியே நான் வந்து ஷிவைட்டியும் தோஸ் whoever contributed at least they should know what purpose they have contributed தெரியறதுக்காக சொல்ல வரேன். சரி, எல்லாம் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எல்லாருக்கும் நான் கையெழுத்து கும்பிட்றேன். உங்களுடைய இந்த அபிமானம்னு இதுதான். சரிப்பா பண்ணோன்ற கூட இந்த தெய்வ செயலில் பங்கெடுக்கிறதுக்கு மனசு வந்து பண்ணி அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு நான் வந்து அவளுக்கு வணங்கி நான் விடைபெறுறேன். நமஸ்காரம். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இந்த 218வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.